ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைமே தேவைப்படும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ரவை கூடவே மைதா, உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே சர்க்கரை, லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு அரை கப் அளவு பால் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை, அரை கப் தண்ணி, அரை கப் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குலாப் ஜாமுன்கெலாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கூட 2 ட்ராப்ஸ் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். மாவு நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த டைமில் இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்கில் நான் இந்த மாதிரி நாசில் போட்டிருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் பால் கவரில் கூட இந்த மாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி டிசைன் போட்டு பார்த்துக்கோங்க. மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பேனில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 சுற்றி இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு 2 சைடுமே வேக வச்சு எடுத்துகிட்டு இது சூடாக இருக்கும்போதே நம்ம சக்கரை பாகில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இது தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.